கர்த்தர் உங்களை வந்துட்டு ஒரு ஊழியத்துக்கு அழைக்கிறாரு ஒன்று சொன்னார்னா, நீங்கள் திருப்பி போய் தேவ சமூகத்தில் தான் காத்திருக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னு நீங்கள் மனுஷங்கிட்ட போய் கேட்டீங்க, இமிடியேட்டாக உங்களை வேறு பக்கம் டைவர்ட் பண்ணி விட்ருவான். மனுஷன் எங்கேயாவது அனுப்பி விட்ருவான். அவ்வளோதான். ஒருவேளை நீங்கள் மிஷினரிக்கிட்ட நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, கர்த்தர் என்னை கூப்பிட்றாரு, அது மிஷினரி அழைப்பு தாங்கன்றுவான். என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, அது எவாஞ்சலிஸ்ட் அழைப்புன்றுவான். ஒரு பாஸ்டர்கிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, அது போதகர் அழைப்புன்பாங்க. ஆனால் உனக்கு என்ன அழைப்புன்றதையும் நீ கர்த்தர்கிட்டே கேட்டு வாங்கிட்டு வந்துடணும். அங்கே கேட்டால் தான் கர்த்தர் சொல்லுவார், உன்னை நான் இன்ன ஊழியத்துக்கு வேறு பிரிச்சிருக்கிறேன்னு சொல்லுவார். அடுத்த ஸ்டெப்பையும் கர்த்தர்கிட்ட கேட்கணும், நான் எங்கே பண்ணணும்னு கேட்கணும். அப்போ சொல்லும் போது தான் கர்த்தர் சொல்லுவார், நீ புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போன்னு சொல்லுவார். அப்போ சொல்லும் போது தான் கர்த்தர் சொல்லுவார், நீ பூமியின் கடைசி பரியந்தமும் போன்னு சொல்லுவார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பி விடுவார். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கர்த்தரை கேட்டு செய்யணும். மனுஷனை கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் சில முக்கியமான விஷயங்களை நீ கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும். ஆலோசனை கேட்பது வேறு, தேவ சித்தம் என்பது வேறு. தேவ சித்தத்தை கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும். நீ எத்தனை தடவை உன் அழைப்பில் மனுஷங்கிட்ட போனாலும் நீ திருப்பி கர்த்தர்கிட்ட வர வரைக்கும் கர்த்தர் காத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கு தான் 4 தடவை கர்த்தர் கூப்பிட்றாரு, சாமுவேலே சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார். காரணம், நீ எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணு, நான் உனக்கு அடுத்து என்ன செய்யணும்னு சொல்கிறேன். பல நேரங்களில் இதுதான் நடக்குது. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை மனுஷங்கிட்ட போய் என்ன பண்ணிடுறோம், ஷேர் பண்ணிடுறோம். ஷேர் பண்ண உடனே அவன் நம்மளை தப்பாக நடத்திடுறான். நிறைய ஊழியங்கள், நிறையா கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய வேறு சில காரியங்கள் உலக பிரகாரமாயும் இருக்கும். அதை கூட சரி, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு லேண்டு தரேன்னு சொல்கிறாரா, அந்த லேண்டை கர்த்தரே உங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் கர்த்தர்கிட்ட தான் காத்திருக்கணும். சிலர் உடனே என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, ஆண்டவர் நமக்கு இடம் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, நாம் சும்மா இருந்தால் ஆகாது பாருங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடம் வாங்குறதுக்கு HDFCயில் லோன் கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லை யாருக்கிட்டையாவது, சமீபத்தில் ஒரு ஊழியக்காரருக்கு நடந்துச்சு, நான் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. ஆண்டவர் அவங்க இடத்த காலி பண்ண சொல்லிட்டாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்கிறேன், இடம் தரேன், பொறுமையாக இருன்றார். சொன்ன மாதிரியே 2 வாரத்தில் ஒரு இடம் வருது. கிட்டத்தட்ட அந்த இடத்துடைய மதிப்பு சில லட்சம், பல லட்சம் வருது. வந்த உடனே இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சபையில் ஒரு கமிட்டியில் ஃபார்ம் பண்ணுறார். ஒரு 5-10 பேர் ஃபார்ம் பண்ணி சொல்கிறார், இந்த மாதிரி ஆண்டவர் வந்து சொன்னார், அதே மாதிரி இடம் வருது, சில லட்சங்கள் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்சம் ஆகுது, நாம் அதை வாங்கணும், ஜோம் பண்ணுவோன்னொன்னே கூட அந்த கமிட்டிக்காரங்க ஒரு 10 பேர், ஃபஸ்ட்டு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, நாங்கள் 10 பேரும் ஆளாளுக்கு 5 லட்சம் எங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணிடுறோம், லோன் போட்டு கொடுத்துறோம், நீங்கள் மாதம் மாதம் லோன் அமௌண்ட்டையும் வட்டியும் சேர்த்து கட்டிடுவோம், ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு என்ன பண்ணிடலாம், கடன் அடைச்சிடலாம், இமிடியேட்டாக இடத்த வாங்கிடுவோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாராம், அந்த இடத்த விட்டு ஏஞ்சி வெளியே போ அப்படின்னாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு வெளியே போ அப்படின்னு. உடனே இவர் சரி டக்குன்னு அதில் ஒரு நல்ல விஷயம், அவர் உடனே ஒரு சரி ஆண்டவர் என்ன ஜோம் பண்ண சொல்கிறாரு, நம்ம பிறகு சந்திப்போன்ட்டு கிளம்பி போயிட்டார். போகும்போது ஆண்டவர் கேட்டாராம், உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன்னா அதை தருவேன், உன் வேலை ஜெபிக்கிறது மட்டும் போய் ஜோம் பண்ணுனாராம். அடுத்த வாரம் ஆராதனைக்கு போகிறாரு. ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போன பிறகு ஒரு ஃபோன் வருது, பாஸ்டர் உங்கள் காணிக்கை பெட்டியில் ஒரு காணிக்கை போட்டோம், எடுத்துட்டீங்களா? நீங்கள் யார்? நாங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒருத்தர். நாங்கள் இன்றைக்கி உங்கள் சர்ச்சுக்கு ஆண்டவர் எங்களை போக சொன்னார், நாங்கள் வந்தோம், ஒரு ஆஃபரிங் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார், ஆனால் உங்களை பார்க்க முடியல, காணிக்கை பெட்டியில் போட்டுட்டோம், அது கொஞ்சம் பெரிய ஆஃபரிங், அதனால் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, அதை எடுத்துட்டிங்களான்னு கேட்கலாம் தான் அடித்தோன்னு. இல்லையே எடுக்கலையே, நான் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை ஆஃபரிங்க மண்டே தான் போய் எடுப்பேன், சரி போய் பார்க்குறேன்னு போய் பார்த்துருக்குறாரு. பார்த்தா பல சவரன் நகைகள் அது உள்ளே இருந்துச்சு. அதை எடுத்து விற்றா லேண்டுக்கான மொத்த காசும் கரெக்டாக இருந்துச்சு. அது இதுதான் நாம் பல நேரத்தில் பண்ணுற தப்பு. கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு, சொன்ன கர்த்தர் அதை செய்யவும் செய்வார், சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுகிறதில்லை. பல நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோம், கர்த்தர் கூப்பிட்ட உடனே ஏலிக்கிட்ட போயிடுறோம், கர்த்தர் கூப்பிட்ட உடனே தேராகிட்ட போயிடுறோம். கர்த்தர் கூப்பிட்டா கர்த்தர்கிட்டே போங்க, அவர் ஒன்று சொன்னால் செஞ்சு முடிப்பார், அதுக்கு ஒரு டைம் எடுத்துப்பார். அது வரைக்கும் நம்ம வேலை சும்மா இருக்கிறது. ஜெபம் பண்ணிக்கிட்டு சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கு.